க்ரௌடு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டா மாறுமா? ஓட்டாகவும் மாறும் என்பதால் தான் கிட்டத்தட்ட 15% வாங்குவார்னு நான் சொல்கிறேன். விஜயகாந்த் வாங்கியதை விட 2 மடங்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfector. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. விஜய் சார் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தூய்மை பணியாளர்களை வச்சு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. அப்போ ஒருவேளை அவர் நேரில் போயிருக்கலாம். கைது செய்திருவாங்க, புரோட்டோகாலில் இல்லை ஆகட்டுமே. எவ்வளோ கைதுகள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று நடந்திருக்கு. திரு விஜய் வந்து should be little more serious in his activities, particularly on current affairs. கருத்து கணிப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்களே சார், இது வந்து கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பானே எனக்கு தெரியல. வாய்க்கு என்ன பூட்டா சாதியா 230 நாங்கள் வெல்வோம், 4 பேர் தான் அவங்க வருவார்கள், அடுத்தது ஒருத்தர் சொல்லலாம். When I meet youth particularly, they say we will vote for Vijay Anna and we will ask our father and mother should also vote for Vijay. நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். இப்போ வந்து களத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்லைட் எட்ஜ் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஜாஸ்தியானாலோ அல்லது 1-2 ஏதாவது புது டெவலப்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் which I cannot reveal. அவருடைய மறைவன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட இம்சைகள் உங்களுக்கு தெரியாது. இந்த பாடிக்கு பின்னாடி அவர் நிற்கக்கூடாது என்பதற்காக அவருடைய செருப்பு கால் மீது மிதித்ததிலிருந்து, ஆனால் அந்த இடத்திலிருந்து அவரை நவுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களை மாதிரி அவச்சொற்களை எதிர்கொண்டவர் யாருமே கிடையாது. Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. Powered by Srivarma Vajika, Salem VS Biryani. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. சார் ஃபஸ்ட்டு இந்த கருத்து கணிப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்களே சார், இது வந்து கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பானே எனக்கு தெரியல. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க டிவிகேக்கு 15% 20% வரையும் ஓட்டு வரும் அப்படின்னு. இதுக்கு முன்னால் ரங்கராஜ் சார் வந்து 15% வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறேன், இந்த க்ரௌடு வந்து ஃபஸ்ட்டு ஓட்டாக மாறுமா? அதாவது கருத்து கணிப்புகள் வந்து சில நேரங்களில் பொய்த்து போயிருக்கின்றன, டோட்டலி ராங்காகவும் போயிருக்கிறது. அதற்கும் 1-2 உதாரணங்கள் இருக்கிறது. அதை சுட்டிக்காட்டி நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை. இந்த முறையும் அதே போல் வெவ்வேறு கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம், தலைவர்களே தங்களுக்கு ஒரு கணிப்புகளை அளித்து கொண்டிருக்கிறார். ஒரு லைட்டர் வெயினில் சொல்லணும்னு நினைக்கிறேன். திரு மு க ஸ்டாலின் சொன்னார், இந்த முறை திமுக 200 இடங்களில் வெல்வது உறுதினார். 200 சீட்டு. அப்போது அப்போசிஷனுக்கு வெறும் 34. திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, இவர் 200ன்றாரு, நம்ம சும்மா விட்டுறதா, 210 இடங்களில் நாங்கள் வெல்வோம் அப்படின்னாரு. மீதி 24 தான். அப்போ மற்றவங்களுக்கு வாய்க்கு என்ன பூட்டா சாதியா 230 நாங்கள் வெல்வோம், 4 பேர் தான் அவங்க வருவார்கள், அடுத்தது ஒருத்தர் சொல்லலாம். அவர் திரு செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு, ஏதோ நாங்கள் தான் அபரிமிதமாக வெற்றி பெறுவோம். கருத்து கணிப்புகள் நடத்துகிற நிறுவனங்கள் இருக்கின்றன. பெரும்பாலான நிறுவனங்கள் ஒரு சார்பற்ற வணிக நோக்கத்தோடு சார்பற்ற நிலையில் தான் நடத்தப்படுகின்றன. சில கருத்து கணிப்புகள் சார்பு நோக்கத்தோடையே இயங்குகின்றன. ஆனால் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகின்றன. ஆகவே கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம், நான் என்னுடைய கருத்தில் உறுதியாக இருக்கிறேன். திரு விஜய் வந்து ஒரு 15-20% ரேஞ்சு வாங்குவார்னு. நான் சொன்ன சவால்கள் இருக்கிறது இல்லையா, அந்த பணபலம், ஆள் விலையை போகாமல் இருக்கணும், அதெல்லாம் ஏதாவது நான் அதை வச்சு தான் நான் 15ன்றேன், இல்லைன்னா நான் 20 சொல்லுவேன் உறுதியாக. இந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறது பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் என்கிற நம்பிக்கை இருப்பதால் தான் அந்த 15% நான் சொல்கிறேன். பெரும்பாலும் நான் வந்து ட்ரெயினில் சமீபத்தில் சீர்காழி போயிருந்தேன். அதற்கு முன்னாடி திருச்சி ஸ்ரீரங்கம், பெரும்பாலும் அப்படி ட்ராவல் பண்ணும்போது, கோயில்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது சில பேசஞ்சர்ஸ், தோஸ் ஹூ ஐடென்டிஃபை மீ அஸ் அ ஜேர்னலிஸ்ட், என்ன சார் யார் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்கிறார்கள், இன்ட்ராக்ட் பண்ணுகிறார்கள். விஜய் எவ்வளோ வாங்குவான் என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் நிறைய பேர் ஆர்வம் காட்டுகிறார்கள். when I meet youth particularly, they say we will vote for Vijay Anna and we will ask our father and mother
should also vote for விஜய், நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுவோம். உடனே இன்னொரு தம்பி பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு, சார் எங்கள் அப்பா டிஎம்கேக்கு தான் போடுவார், நானும் எங்கள் அம்மாவும் விஜய்க்கு போடுவோம் என்கிறார். அவங்க அம்மா ஓட்டை அவர் டிசைட் பண்ணுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் ஓட்டு போடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்படி ஒரு செக்ஷன் நிச்சயமாக அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கூட்டம் இருக்குது பாருங்கள். அது என்ன சார் அப்படி வருது, அந்த கூட்டம் வந்து வருவான், வந்து பார்த்துட்டு போயிடுவான், ஓட்டாக போட மாட்டான்னு நம்புறதுக்கு நான் தயாராகவில்லை. ஓட்டாகவும் மாறும் என்பதால் தான் கிட்டத்தட்ட 15% வாங்குவார்னு நான் சொல்கிறேன். அது வந்து நிச்சயமாக விஜயகாந்த் வாங்கியதை விட 2 மடங்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய கருத்து கணிப்புங்கிறத தாண்டி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் இப்போது அதை வந்து கூற முடியாது என்று நினைக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து களத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்லைட் எட்ஜ் என்று நினைக்கிறேன். ஸ்லைட் எட்ஜ். ஆனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஜாஸ்தியானாலோ அல்லது 1-2 ஏதாவது புது டெவலப்மெண்ட்ஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் விச் ஐ கேனாட் ரிவீல், அந்த மாதிரி ஏதாவது நடந்தாலோ அது சூழல் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவினுடைய வலிமையை குறைத்து மதிப்பிட முடியாது. இன்றைய தேதியில் சற்று கூடுதல் எட்ஜ் இருப்பது திமுக அணிக்கு தான் என்று நான் நினைக்கிறேன். விஜய் சார் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ தூய்மை பணியாளர்களை வச்சு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, அப்போ ஒருவேளை அவர் நேரில் போயிருக்கலாம். கூட்டம் கூடிடும், பிரச்சனை ஆகிடும், கைது செய்திருவாங்க, புரோட்டோகாலில் இல்லை, ஆகட்டுமே. எவ்வளோ கைதுகள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று நடந்திருக்கு, ஒரு கைது நடக்கட்டுமே. அங்கே டெபுட்டி சிஎம்மாக ஒருத்தர் வந்தார் ஆந்திராவில், எப்படி வந்தார் அவர்? ஒரு மாதம் வந்து ஒரு கைது நோக்கி போன உடனே வந்துட்டார்ல. இது போல் அவரும் வரலாமே. அப்படி வந்துச்சுன்னா தேர்தல் களம் மாறும், இன்னும் ஒரு வலிமையான ஜனநாயகமாக அது உருவாகும் இல்லையா? கிட்டத்தட்ட உட்காருங்க ப்ளீஸ். கிட்டத்தட்ட நான் என்ன கருத்துக்களை தொடர்ந்து எனது நேர்காணல்களில் கூறிக்கொண்டிருக்கிறேனோ அதை ஒட்டித்தான் உங்கள் கருத்தும் இருந்தது. திரு விஜய் வந்து ஷுட் பி லிட்டில் மோர் சீரியஸ் இன் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ், பர்டிகுலர்லி ஆன் கரண்ட் அஃபேர்ஸ். தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் களத்தில் அவர் நேரடியாக அங்கே போய் சந்தித்திருக்க வேண்டும் என்று என்னுடைய பார்வை. வீட்டுக்கு வரவழைத்து பார்ப்பது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. நீங்கள் வீட்டுக்கு அழைச்சி என்ன வேணால் கொடுங்க, அவங்களுக்கு லஞ்ச் கொடுங்க, டின்னர் கொடுங்க, செலவுக்கு பணம் கொடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் இட்ஸ் நாட் அ குட் அப்ரோச். ஆகவே கரூரில் நீங்கள் வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அதனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அழைச்சேன். இதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நான் போனால் கூட்டம் கூட்டிடும், அதனால் வீட்டுக்கு வர வச்சு அழைச்சேன்னா நீங்கள் வீட்டிலேயே மையமாக வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து அதனால்தான் விமர்சிக்கப்படுகிறீர்கள். விஜயின் அரசியல் அணுகுமுறைகளில் நிறைய மாற்றம் தேவை. உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அரசியல் களத்தில் இறக்கப்பட்ட போது அவரை குறித்து அவர் எவ்வளோ தூரம் சீரியஸாக இருப்பார் என்கிற சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன. அவர் எவ்வளோ பெரிய வந்து ஒரு போர்க்குணம் அவரிடம் உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர் இருந்தது என்பதை எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு காட்டினார். எம்ஜிஆர் அவருடைய மறைவன்று அவருக்கு கொடுக்கப்பட்ட இம்சைகள் உங்களுக்கு தெரியாது. அந்த பாடிக்கு பின்னாடி அவர் நிற்கக்கூடாது என்பதற்காக அவருடைய செருப்பு கால் மீது மிதித்ததிலிருந்து இராணுவ வண்டியிலேருந்து தள்ளி விட்டதை விடுங்க, அவர் அங்கே போயிருக்கணுமா போகக்கூடாதா அதெல்லாம் சர்ச்சை இருந்தது. ஆனால் அந்த இடத்திலிருந்து அவரை நவுத்துறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க. பின்னாளில் அவரே சொன்னார், என்னை கிள்னாங்க, மிதித்தாங்க, எல்லாம் பண்ணாங்கன்னு. அதை விட்டுருங்க. பார்ட்டி ஆஃபீஸு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, டிஎம்கே இவங்களுக்குள்ளே இருக்கிற தகராறை வச்சு பூட்டிட்டாங்க. லாயர்ஸ் ரோட்டில் பார்ட்டி ஆஃபீஸ் வாசலில் உட்காந்துட்டாங்க, ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அப்புறம் போலீஸ் வேன் வந்து இவங்களை அழைச்சிட்டு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் இருந்தாங்க. என்னை மட்டும் விடக்கூடாது, மற்றவங்களையும் விட்டிங்கன்னா நான் வெளியில் வர்றேன், இவங்களை மட்டும் போக சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க. அங்கே ஆர்கியூமெண்ட்டு, அங்கே ஸ்டேஷனுக்கு முன்னாடி தர்ணா, இதெல்லாம் பண்ணாங்க. அப்புறம் கைது செய்யப்பட்டது பின்னாளில். அதெல்லாம் அப்படிலாம் எப்படிலாம் நடத்தினாங்கன்றதெல்லாம் பார்த்தோம். கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கைது சம்பவத்தை நான் நியாயப்படுத்தலை. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட போது உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி இருப்பார், பர்சனாலிட்டி என்ன ஏதெல்லாம். ஒரு உயரமான போலீஸ் லாரியை கொண்டு வந்து நிறுத்தி அதில் அவரை ஏற சொல்லி அதில் கைது பண்ணாங்க. நீங்கள் வந்து டீசெண்டாக கைது பண்ணணுன்னா காரை கொண்டு வந்து நிற்க வச்சு நீங்கள் கார் உள்ள ஏறுங்க, யுவர் அண்டர் அரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அது அவர் ஏற முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அப்புறம் நீதிமன்றத்துக்கு போனவுடனே லிஃப்ட் ஆஃப் பண்ணுறது, படிக்கட்டு வழியாக அவர் ஏற வேண்டும். இந்த மாதிரியான சின்னத்தனமான வேலைகள்லாம் அவருக்கு எதிராக பண்ணாங்க. ஆனால் அதை வந்து இருந்து எதிர்த்து அரசியல் செய்து திரு பாண்டே அவர்கள் சொன்னது போல் செல்வி ஜெயலலிதா அவர்களை மாதிரி அவச்சொற்களை எதிர்கொண்டவர் யாருமே கிடையாது.
யார் யாரெல்லாம் அவரை கேவலமாக பேசினார்களோ அவர்களையெல்லாம் பிறகு கட்சியில் சேர்த்துக்கிட்டு மந்திரி பதவியே கொடுத்தாங்க. ஆகவே அரசியல் என்பது ரொம்ப ஒரு முட்கள் நிறைந்த பாதையாகவும் இருக்கும். வெறும் ரோஜா மலர்கள் கொண்ட பாதையாக மட்டுமே இருக்காது. ஆகவே திரு விஜய் அவர்கள் போராட்ட குணம் உள்ளவர் என்பதை இன்னும் வெளிப்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vaji Care for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vaji Care for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks.